இது கிளாரட் வலை ஒலி, உலகெங்கும் இறை ஒலி. தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நற்கருணை ஆண்டவர் இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, நற்கருணையில் ஆண்டவர் இயேசு பிரசன்னமாக இருந்து நம்மை எல்லாம் ஆசீர்வதிக்கின்றார், நம்மை எல்லாம் வழி நடத்துகின்றார். இந்த நற்கருணையில் பிரசன்னமாக இருந்து கொண்டு யார் யாரெல்லாம் எதை கேட்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அதை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நற்கருணையில் உள்ள ஆண்டவர் இயேசு நலம் தரும் நல்ல ஒரு மருத்துவராக இருக்கின்றார். நோய் நொடிகளோடு புலம்பிக் கொண்டு வந்து கேட்கிறவர்களுக்கு கொடுத்து நலத்தை கொடுத்து குணத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தீய ஆவி பிடித்திருந்த பையனுடைய தந்தை ஆண்டவர் இயேசுவை பார்த்து, முடியுமானால் இயலுமானால் எங்களுக்கு ஏதாவது செய்யும் என்று உரிமையோடு கேட்டார், நம்பிக்கையோடு கேட்டார். அதை பார்த்த ஆண்டவர் இயேசு இயலுமானாவா என்று சொல்லி, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் நடக்கும் என்று சொல்லி நலம் கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், குணத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர் இயேசு நற்கருணையில் பிரசன்னமாக இருந்து கேட்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களாகிய நாம் எல்லோருமே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றோம். நோயினால், பயத்தினால், அச்சத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகமே நடுக்கத்தில் இருக்கிறது, பயத்தில் இருக்கிறது. சிறப்பாக கொடுமையான கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு நாளுக்கு நாள் மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும், இதிலிருந்து நாம் குணம் பெற வேண்டும், இந்த பயத்திலிருந்து மீள வேண்டும் என்று நாம் இந்த நற்கருணை நாதரை பார்த்து நாம் மன்றாடுவோம். நற்கருணை நாதர் கேட்கிறவர்களை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இந்த நற்கருணை நாதரை
பார்க்கின்றவர்கள், உற்று நோக்குகின்றவர்கள், அவருடைய பிரசன்னத்தை உணர்கின்றவர்கள் நலம் பெறுகிறார்கள். நாமும் நலம் பெற வேண்டும், இந்த நாடும் நலம் பெற வேண்டும், இந்த உலகம் நலம் பெற வேண்டும். அதற்காக நற்கருணை நாதர் முன் நாம் தாழ் பணிந்து, அடிபணிந்து, பாதம் தொட்டு அவரை பார்த்து ஜெபிப்போம். தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். மூவொரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். மூவொரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமதே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 5, இறை வார்த்தைகள் 17 26 முடிய. ஒரு நாள் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா பகுதிகளில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசு முன் வைக்க வழி தேடினர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார்.
இதனை கேட்ட மறைநூல் அறிஞரும் பரிசேயரும், கடவுளை பழித்துரைக்கும் இவன் யார்? கடவுள் மட்டுமன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று எண்ணிக்கொண்டனர். அவர்களின் எண்ணங்களை உய்த்துணர்ந்த இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் எண்ணுகிறது என்ன? உம் பாவங்கள் உமக்கு மன்னிக்கப்பட்டன என்பதா, அல்லது எழுந்து நடக்கவும் என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உமக்கு சொல்கிறேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு உமது வீட்டுக்கு போவும் என்றார். உடனே அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட யாவரும் மெய் மறந்தவராய் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவர்கள் அச்சம் நிறைந்தவராய், இன்று புதுமையானவற்றை கண்டோம் என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவர் முன்பாக நாம் பணிந்திருந்து நமது உலகத்தையும் நம்மையும் நமது குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து இன்றைய இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கின்ற இந்த ஊரடங்கு, நோய், அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல், நாம் சுதந்திரமாக சென்று வர முடியாத ஒரு சூழல் என பல்வேறு இக்கட்டான சூழல் இருக்கின்ற வேளையிலே நம்பிக்கையோடும் நமது பாவங்கள் மன்னிப்பை பெற்று நலம் பெற்று இவ்வுலகம் வாழ வேண்டும் என்பதற்காக நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபிக்க ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய கால சூழ்நிலையிலே இந்த நற்கருணை ஆண்டவர் குணப்படுத்திய ஒரு நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நிகழ்விலே 3 முக்கியமான நிகழ்வுகள் இங்கு நடப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, முடக்குவாதமுற்றவன் அவனுடைய நம்பிக்கையும் அவனை தூக்கி கொண்டு வந்தவர்களுடைய நம்பிக்கையும். இரண்டாவதாக, நம்பிக்கையும் தாண்டி ஒருபடி மேலாக ஆண்டவருடைய பார்வையிலே நம்பிக்கை மட்டும் போதாது, மன்னிப்பு பெற வேண்டும். செய்த தவறுகளுக்காக, தான் செய்த தவறுகளுக்காக, அல்லது தன்னுடைய குடும்பத்தினர், தனது சமூகம், தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம், இவைகளில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அநீதிகளும் அக்கிரமங்களும் பாவங்களுக்கும் எப்பொழுது மன்னிப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதுதான் அங்கு நலம் கிடைக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். மூன்றாவது சிந்தனையாக பார்க்கின்ற பொழுது பங்கேற்பு. முடக்குவாதமுற்றவனை தனியாக விடவில்லை அந்த சமூகம் அவனை தாங்கி பிடிக்கின்றது. ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே முடக்குவாதமுற்றவனை அனாதையாக விட்டுவிடவில்லை. தொழுநோயாளர்களுடைய சமூகத்தை பற்றி நாம் நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒதுங்கி வாழ்ந்தார்கள், ஒதுக்கப்பட்டு வாழ்ந்தார்கள். ஆனால் யாரும் அவர்களோடு அண்டி ஆண்டவரிடம் அவர்களுக்காக பரிந்து பேசியதாக நமது நற்செய்தியிலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இங்கு பார்க்கின்றோம், முடக்குவாதமுற்றவனை அந்த சமூகமானது தாங்கி பிடித்து நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற விதமாக இருப்பதை நாம் அறிகின்றோம். இதை போன்ற மற்றொரு நிகழ்வையும் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய ஒரு பெண், அவளுடைய நம்பிக்கையை ஆண்டவர் பாராட்டுகின்றார். அவளை முதலிலே ஒரு பெண் என்கின்ற சொல்லுகின்ற வகையிலே பார்வை இருந்த பொழுது, நம்பிக்கையை கண்டு குணம் பெற்றவன் அவளை நோக்கி என் மகளே என்று சொல்லுகின்ற அளவுக்கு உறவினை இன்னும் ஆழப்படுத்துகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நிலைமையிலே நாம் பார்த்திராத ஒரு வைரஸ், இன்றைய சூழ்நிலையிலே எது எப்படி நடக்கும் என்று நம்மால் யூகித்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை.
இந்த வைரஸினுடைய தாக்கம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வித்தியாசப்படுகின்றது. கடந்த வாரத்தில் நம்ம எல்லாம் பார்த்தோம், ஏசியின் மூலமாக இந்த வைரஸ் ஆனது பரவிட்டு வருது அப்படின்னு ஒரு செய்தி வருது. பிரான்ஸ்ல தண்ணீர் மூலமாக வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி வருது. மற்றொரு செய்தியை பார்த்தோம், 14 நாட்களில் வெளிப்படுத்தப்படும் என்ற செய்தியானது மாற்றப்பட்டு 29 நாட்கள் ஆன பிறகும் கூட இன்னும் அது உண்மையாகவே கொரோனா வைரஸினால் ஏற்பட்டு இருக்கின்ற தொற்று நோய்தானா என்று இன்னும் அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் மாறிக்கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில நமது பங்கேற்பு என்ன? ஏன் நம்மிடம் இந்த மூன்றும் குறைவாக இருக்கின்றதா? நம்மிடம் இருக்கின்ற நம்பிக்கை, மனமாற்றம் பெற்று மன்னிப்பை பெறக்கூடிய எண்ணம், பிறருடைய பங்கேற்பு, இந்த மூன்றும் இன்றைய காலகட்டத்திலே அவசியமாக தேவைப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை மட்டும் போதாது. இங்கு நான் அதிகமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற ஒரு செய்தி மனமாற்றம் என்று நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை புரட்டி பார்க்கின்ற பொழுது நடைபெறுகின்ற அநீதிகள், அக்கிரமங்கள், வன்கொடுமைகள், பாலியல் கொடுமைகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு நாள் முடிவு கட்ட வேண்டும் என்றால் அதற்காக நாம் மனம் வருந்த வேண்டும். மனமாற்றம் தேவை. நம்பிக்கை நம்மிடம் இருக்கலாம். இரத்தப்போக்குடைய பெண் நம்பினாள், ஆனால் அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ மனமாற்றம் பெறு என்று சொல்லவில்லை. இங்கு நாம் பார்க்கின்றோம், இன்னும் ஆழமாக வாசித்தோமே என்றால் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருப்பது, அந்த ஆளை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் ஆண்டவர் இயேசு. அந்த ஆளை பார்த்து, இது நாம் தவறாக ஒருவேளை இவர் தப்பு பண்ணியிருப்பார் என்று நினைப்பதற்காக அல்ல. ஒருவேளை அவரிடம் தவறு இருந்தது என்றால் ஆண்டவர் இயேசு நம்பிக்கையின் வழியாக மன்னிப்பையும் தருகின்றார், குணமும் படுத்துகின்றார். அத்தோடு மட்டுமில்லாமல் அவருடைய வல்லமை மிக்க செயல்களினாலே இவர்தான் கடவுளின் மைந்தன் என்பதையும் நிரூபிக்கின்றார். மூன்றாவது சொல்ல வந்த செய்தி பங்கேற்பு. ஆமாம் கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களை, இன்றைய சூழ்நிலையில ஒருவேளை நம்முடைய வசதிகளினாலும் வளமையினாலும் நாம் ஒருவேளை நன்றாக உண்டு மகிழ்ந்திருக்க முடியும். நமது அண்டை வீட்டாருடைய நிலவரம் என்ன? தினந்தோறும் வேலை செய்பவர்களுடைய நிலவரம் என்ன? பல இடங்களிலே மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய சம்பளமானது நிறுத்தப்பட்டு இருக்கின்றது அல்லது பாதியாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இவர்களுடைய வாழ்வாதாரம் எங்கே? நாம் அரசாங்கத்தை மட்டும் நம்பி இருக்க முடியுமா? அல்லது எப்படியாவது இவங்க பொழைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம சும்மா இருக்க முடியுமா? அந்த முடக்குவாதமுற்றவனை அந்த சமூகமானது தூக்கி இருந்தது. நம்பிக்கையோடு இருந்த அவனுக்கு இன்னும் துணையாக இருந்தது. அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்ற 3 முக்கியமான செய்திகள். நம்பிக்கையோடு இருப்போம். நம்முடைய தனிப்பட்ட பாவங்களுக்காக, நமது குடும்பங்களிலே செய்யப்பட்டு இருக்கின்ற பாவங்களுக்காக, நமது சமூகத்திலே இருக்கின்ற பாவங்களுக்காக, ஏன் இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து அட்டூழியங்களுக்கும் அநீதிகளுக்கும் ஒரே ஒரு முடிவு ஆண்டவர் எதிர்பார்ப்பது மனமாறு. மனமாறு, நற்செய்தியை நம்பு. இந்த ஒரு மனமாற்றத்தை நம்மால் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தமே என்றால் நமது நம்பிக்கையும் பங்கேற்பும் நம்மை நலப்படுத்தும். இன்று நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ சமூகம் ஆண்டவர் இயேசுவை விட்டு பிரிந்திருக்கின்ற சூழ்நிலைகள். போதை பொருள், தவறான வாழ்க்கை முறை, தவறான நீதி முறைகள், சுயநலம், பொறாமை, ஆணவம், கோபம், குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கின்ற மனப்பாங்கு இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒருவர் ஒருவருடைய குறைகளை ஏற்று பாராட்டக்கூடிய ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை. இவைகளுக்கு எல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அருமையான செயல். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நற்கருணை நாதரிடம் நாம் மன்றாடுவோம். நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்த மன்றாடுவோம். நமது தனிப்பட்ட சமூக பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நம் அருகில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய தேவைகள் என்ன என்பதை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்து, அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் என்ற ஒரு உணர்வை நாம் வெளிப்படுத்துவோம். இங்கு சாதி, சமயம், மதம், இனம், மொழி, கலர் என்று நிறம் என்று அனைத்தும் மாறுபட்டு அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். அனைவருடைய தேவைகளும் ஒன்றுதான், அனைவர்களுடைய எதிர்பார்ப்பும் ஒன்றுதான் என்ற உணர்வோடு நாம் ஒரே இறை குலமாக
ஒரே மனித குலமாக ஒன்று சேர்வோம். தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வோம். இதன் மூலமாக நாம் உண்மையாகவே ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவருடைய நலம்குரிய செயல்களுக்கு தகுதியுள்ளவர்களாக நாம் இருப்போம். வல்லமை மிக்க கடவுள் நிச்சயமாக இன்றைய சூழ்நிலையை மாற்றுவார். அவரால் செய்ய முடியாதது என்பது ஒன்றுமில்லை. நமக்கு தெரியும். கடலையும் காற்றையும் அடக்கியவர், இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தவர், எத்தனையோ வல்ல செயல்களை செய்து நானே உண்மையாகவே வல்லவராகிய கடவுள் என்பதை நிரூபித்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பான நற்கருணை ஆண்டவரே, உமது இறை வார்த்தைக்காகவும் நற்கருணையின் பிரசன்னத்திற்காகவும் நாங்கள் உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். நற்கருணையிலே பிரசன்னமாக இருந்து எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த உலகத்தை உம் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகத்திலே இருக்கின்ற நோய்கள் நீங்கும்படியாக உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களது அண்டை வீட்டார்கள் சிறப்பாக வறுமையிலும் பசியிலும் பிணியிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காக எங்களுடைய கரிசனையை, எங்களது பரிவை காட்டக்கூடிய எண்ணத்தை தாரும். குடும்பங்களிலே இருக்கின்ற அன்புறவு இன்னும் ஆழப்படுத்தப்படட்டும். எங்களுடைய அநீதிகளும் அக்கிரமங்களும் பாவ எண்ணங்களும் மறையட்டும். உமது ஒரே வார்த்தையினாலே நீர் எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. அந்த முடக்குவாதவனிடம் சொன்னது போல எழுந்து உமது படுக்கையை உமது கட்டளை எடுத்துக்கொண்டு செல்லும். குணமளிக்கின்ற வல்லவர் நீரே. எங்களது வாழ்வை கொடுப்பவர் நீரே. எங்களது வாழ்விலே ஏற்பட்டு இருக்கின்ற பல்வேறு சோகங்களுக்கு மாற்று மருந்தாக இருப்பவர் நீரே. அன்பின் ஆண்டவரே, உமது நலமளிக்கும் இந்த பணியிலே எங்களது உலகத்தையும் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்கள், மருத்துவர்கள், இதற்காக இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது காவல்துறை அதிகாரிகள், நாட்டு தலைவர்கள் அனைவரையும் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பா, எங்களை ஆசீர்வதியும், எங்களது குற்றங்களை மன்னியும், இவ்வுலகத்தின் பாவங்களை மன்னித்து எங்கள் மீது இரக்கமாயிரும். தாவீதின் குமாரனே மனம் எருங்கும் என்று வேண்டியது போல இதோ நாங்கள் எங்களது பாவங்களை ஏற்று உம்மிடம் அழுது புலம்பி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிக்காவிட்டால் வேறு யார் மன்னிப்பார்? நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் வேறு யார் எங்கள் மீது இரக்கம் காட்டுவார்? நீர் இந்த சூழ்நிலையை மாற்றாவிட்டால் வேறு யார் எங்களது சூழ்நிலையை மாற்றுவார்? அன்பு ஆண்டவரே, இதோ எங்கள் மீது மனம் இறங்கும். எங்களது மனமாற்றத்தை தாரும். எங்களது இந்த உலகத்தை புதுப்பித்தரும். எங்களுடைய பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்வை தாரும். நீர் எங்களுக்காக திருச்சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலும் உமது உடலினாலும் நாங்கள் குணமடைந்து நலமுள்ள நீர் விரும்பிய இறை சமூகமாக மாறக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தர உண்மை வேண்டுகிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ எங்களது மன்றாட்டுக்களையும் உம் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லா
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வேறாக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டா